ஹிந்து அல்லாதோருக்கு அனைத்து கோவில்களிலும் தடை. உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி உத்தரவு. தமிழகத்தின் அனைத்து கோவில்களிலும் கொடிமரத்திற்கு அப்பால் கோவிலுக்குள் இந்துக்கள் அல்லாதவர்கள் அனுமதிக்கப்படுவது இல்லை என்பதை குறிக்கும் அறிவிப்பு பலகைகளை நிறுவ வேண்டும் என்றும், ஹிந்து மதத்தில் நம்பிக்கை இல்லாத ஹிந்துக்கள் அல்லாதவர்களை அனுமதிக்க கூடாது என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. ஹிந்து கோயில்கள் சுற்றுலா தலங்கள் அல்ல, அது மாசுபடாமல் இருக்க ஹிந்து அல்லாத எவரும் நுழையக்கூடாது என்று அதிரடியான உத்தரவை பிறப்பித்துள்ளது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் அதிரடி உத்தரவை விமர்சிப்பது நமது மரபு அல்ல. வழக்கின் தன்மைக்கேற்ப அதை ஏற்பதே சிறந்தது. ஆனால் இந்த தருணத்தில் கிறிஸ்தவர்களின் வழிபாட்டு தலங்களை குறித்த புரிதலையும் நாம் கொண்டிருப்பது நல்லது. கிறிஸ்தவர்கள் கூடி ஆராதிக்கும் திருச்சபைக்குள் யார் வரலாம் என்ற நிபந்தனையை பரிசுத்த வேதாகமமே சுட்டிக்காட்டுகிறது. இயேசு கிறிஸ்து தாம் வாழ்ந்த நாட்களில் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் யாராக இருப்பினும் என் அண்டையில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்றார். யாராக இருப்பினும் என்ற பதம் கிறிஸ்தவர்களை மட்டும் குறிக்கும் சொல்லல்ல. உலகத்தில் மனிதனாக வாழும் எவரையும் கிறிஸ்தவ தேவாலயம் அன்போடு வரவேற்கிறது. மேலும் தேவாலயத்தை குறித்து இயேசு பேசும்போது இது சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று கூறியுள்ளார். யூதர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு என்கிற பதத்தை பயன்படுத்தாமல் சகல ஜனங்களுக்கும் என்கிற பதத்தை பயன்படுத்தியிருப்பதால் கிறிஸ்தவ வழிபாட்டு தலம் சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடாக அழைக்கப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாது கிறிஸ்துவை நேசித்து வழிபட விரும்புவோர் எவராக இருப்பினும் அவர்கள் உள்ளே நுழைவதற்கு கிறிஸ்தவ தேவாலயங்களின் கதவுகள் திறந்த வண்ணம் உள்ளது. ஆகவேதான் சமீப நாட்களில் வழிபாட்டிற்கு அல்ல, வன்முறைக்கும் கூட சிலர் உள்ளே நுழைந்து திருச்சபையின் கூரை வரை ஏறி சிலுவைக்கு மேல் தங்கள் மத வெறியை காட்டுவதையும் சமூக ஊடகங்களில் நாம் பார்த்து வருகிறோம். கிறிஸ்தவ தேவாலயம் வழிபாட்டிற்கு மட்டுமல்ல, சமூக அக்கறையோடு இயற்கை பேரிடர் காலங்களிலும் சாதி மத இன வேறுபாடுகளின்றி ஜனங்களுக்காக கதவுகள் திறந்த வண்ணம் உள்ளது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவு இந்து கோயில்களின் நிலைப்பாட்டை கூறினாலும் புனித ஸ்தலங்களை கண்ணியத்தோடும் பாதுகாப்போடும் வைத்திருப்பது நல்லது. வழிபாட்டு தலங்கள் சுற்றுலா ஸ்தலங்கள் அல்ல, அது கண்ணியத்துக்குரியது என்பதை நாம் 100% ஏற்கிறோம். நன்றி.